ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் இந்த சூனியக்காரி ரஷ்யா பேசிகிட்டு இருக்கும் போதே அவளை ஏதோ மந்திரத்தை போட்டு பொம்மையாக மாற்றிடுறா. இதை பார்த்த நம்ம கான் பேகமுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு இவ்வளோ சொல்கிறா, பயப்படாதீங்க மாமியாரே, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன், அதாவது உங்களால் எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராத வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினி வெளியில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா அவளோட தம்பிக்கார வந்து நின்றுட்டு இருக்கான். எப்படியோ தப்பிச்சிட்டான் போல. அக்கா நான் வந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எப்பட்றா தம்பி நீ தப்பிச்ச, நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வா இங்கே இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் கான் பேகமும் அந்த சூனியக்காரி கிட்ட கேட்குறா, நீ ஒரு சூனியக்காரிங்கிற உண்மையை ரஷ்யா என்கிட்ட சொல்லலை, அதே என்கிட்ட இருந்து மறைச்சி உன்னை வந்து என்னோட 2வது பையனுக்கு அவள் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னான் அப்படின்னா அவள் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயமும் பொய் தானா? அதாவது மாஹிராக்கும் அசத்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தாதான் என்னோட சக்தியெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குன்னு சொன்னாலே, அதெல்லாம் இப்போ பொய்யா அப்படின்னு கேட்டா, இல்லை அவள் அந்த விஷயத்தில் பொய் சொல்லலை, அவள் உண்மையதான் சொல்லியிருக்கா. அசத்க்கும் மாஹிராக்கும் கல்யாணம் நடந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனோட சக்தியெல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் அப்படிதான் நடக்க போகிறது இல்லையே. குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், ஆனால் அந்த குழந்தையோட அம்மா நானாக தான் இருப்பேன். ஏன்னா குழந்தை எனக்கும் அசத்க்கும் தான் பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அப்படி நான் நடக்க ஒரு காலமும் விட மாட்டேன். என்னோட சக்தியெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்காக 25 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் நீ எல்லாத்தையும் வந்து தடுக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே மாஹிரான்னு சொல்லிட்டு வெளியே வரைக்குமே கத்திக்கிட்டு வந்துட்டா. வீடு ஃபுல்லாக தேடியுமே மாஹிராவை காணோம் போல. இந்த பொண்ணு எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா காலில் வேற ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அவளோட காலில் தான் வந்து ஏதோ ஒரு நோய் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால இப்படி இந்த நோயோட நான் உயிர் வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கோவப்படுறா. பட் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா மாஹிராவை தேடி. பட் மாஹிரா வந்து தம்பியை வந்து ஊருக்கு அனுப்பிச்சி வைக்க போகிறா போல். ஸோ அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏற்றி விட போகிறா. அங்கிள் வீடு ஏதோ இருக்குது போல். அதனால் கொஞ்ச நாள் போயிட்டு அங்கிள் வீட்டில் இரு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உன்னை பார்க்குறேன், அதுக்கப்புறமா உன்னை நான் போயிட்டு நல்ல ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பஸ் ஏற்றி விட்டுட்டு அவளை இங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ பார்த்தா பின்னாடி யாரோ அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. நிழல் மட்டும் தான் தெரியுது. என்னை யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு இங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஒரு காரில் போயிட்டு விலை போயிடுறா. பார்த்தா அது அந்த கான்பேகமோட கார் தான். அவள் வந்து எங்கே போனவா வந்து காரில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. பார்த்தா விடிஞ்சு போல். அப்போ ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் பாட்டிக்கே நடந்து அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இவளும் போயிட்டு ஸ்டாப் பண்ணுறா. எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்டால், இன்னும் என்னை வச்சு என்னெல்லாம் ட்ராமா பண்ண போகிறீங்க, அதான் என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களே, இதுக்கப்புறமா உங்களுக்கு என்னதான் வேணும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே அங்கேருந்து கிளம்பி போக போனால், அப்போ இவ்வளோ மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா, அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன், ஏன்னா எனக்கு என்னோட சக்தி தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே போயிட்டு இருக்கா. அப்போ இவ்வளோ சொல்கிறா, என் பையனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அவளும் நின்றுடுறா. அதுக்கப்புறம் இவ கொஞ்சமும் யோசிக்காமல் அவளோட காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா, என் பையனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் உனக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பையனோட உயிரை நீ தான் காப்பாற்றணும், நான் உங்ககிட்ட பிச்சையாக கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. என் பையன் உன் மேலே உயிரே வச்சிருக்கான், அவன் ஒன்று ரொம்ப காதலிக்கிறான், அப்படி இருக்கும்போது அவனை விட்டு நீ போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா, காதல்னா என்னன்னு உங்கள் பையனுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா, அவர் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அவர் என்னை ஏமாற்றி இருக்காரு, அப்புறமா அவர் என்னை வீட்டை விட்டே போக சொல்லியிருக்காரு, உண்மையிலே அவர் என்னை காதலிக்கிறாரு அப்படிங்கும் போது அவர் எதுக்காக என்னை வீட்டை விட்டு துரத்தணும், இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதே பையன்தான் நான் இல்லாட்டி உயிர் வாழவே மாட்டார்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், அப்படிலாம் அவன் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குமா, ஏன்னா நீ அவன் கூட இருக்கிறதுனால அவனால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவன் பயந்தான், அதனால தான் அப்படிலாம் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவளுக்கு ஒன்றுமே புரியல. அவர்னால என்ன ஆபத்து வந்துட போது எனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா இவனும் உண்மையை சொல்லிடுறா. அவன் ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது, அவனுக்குள்ள சக்தி இருக்குது, அதுவும் கெட்ட சக்தி இருக்குது, அந்த சக்தினால உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோன்னு நினச்சி தான் அவன் வந்து அப்படி பயந்துக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்த பார்த்தான், மற்றபடி அவன் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி பேசிகிட்டு இருந்தா. அப்போ பார்த்தா பின்னாடி அந்த அஃப்ரீன் வந்து நின்றுட்டுருக்கா. அஃப்ரீன்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறத அவளும் பார்த்துட்டு டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. அடுத்த நிமிஷமே அந்த கான்பேகமை அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுறா மலையிலேருந்து. அதை பார்த்துட்டு இவ பயந்து போய் நின்றுட்டு இருந்தா. பயப்படாத, நான் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன், அதாவது ஒன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, நீ இங்கேருந்து போகணுன்னு முடிவு எடுத்துட்டல, அப்போ தாராளமாக கிளம்பு அப்படின்னு சொன்னால், இல்லை நான் என் புருஷனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீயும் செத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே யோசிக்காமல் அவளையும் பிடிச்சி அந்த மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறா. ஒரே நேரத்தில் மாமியார் மருமக 2 பேருமே இவ தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவ வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கா அவளோட நோக்கத்தை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காக.
நம்ம ஹீரோவோ குளிச்சிட்டு இருக்கான். அப்போ திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயினி பேசினதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரியுமே வரா. குளிச்சிட்டு இருக்கீங்களா, மெதுவாகவே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன், நேற்று நைட்டு என்ன நடக்கலையோ அதை நான் இன்னைக்கு நடத்தி காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவனுமே குளிச்சுட்டு வெளியே வரான். அதுக்குள்ளே இவன் நம்ம ஹீரோயினி ரூபத்தில் மாறி வந்து நின்றுருக்கா. அவங்கேருந்து வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆசாத், நான் இதுக்கப்புறம் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவனுக்கு ஒன்றுமே புரியல. நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கேட்டால் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு, உங்கள் அம்மா எல்லா உண்மையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, உங்களை பற்றி எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ஐ லவ் யூ அசாத்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டுருக்கா. அவனுக்கு வந்து இங்கே வந்திருக்கிறது பொண்டாட்டி தான் நினச்சிக்கிட்டு அவனும் கொஞ்சம் சந்தோஷப்படத்தான் செய்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் அந்த கான்பேகமும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க தான் 2 பேரும் மலை மேலேருந்து கீழே விழுந்தாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க சாகலை. 2 பேருமே அங்கே இருக்கிற மலையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தப்பிச்சிட்டாங்க போல். வீட்டுக்குள்ளே வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினி நேராக ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டுருக்கா. அதே சமயம் இவன் என்னடானா ஹீரோ கூட ஒன்று மணி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவங்ககிட்ட போயிட்டு க்ளோஸாக பேசுகிறதும் பழகிறதுமா இருக்குது. அவனுக்கே அது வித்தியாசமாக தான் இருக்குது. அப்போ அவளோட கையை அவன் பார்த்துறான். அவளோட கை ப்ளூ கலரில் இருக்குது. நோட் பண்ணி பார்த்த வரைக்கும் இவ யாராவது ஒருத்தவங்களோட உருவத்தை எடுத்தா அப்படின்னா அப்போ மட்டும் அவளோட கை வந்து ப்ளூ கலரில் மாறிடும் போல். அதை அவன் பார்த்துட்டு என்ன உன்னோட கைக்கு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் விடுங்க அசாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெருக்கமாக போயிட்டு அவளோட காரியத்தை சாதிச்சுக்க பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயினோட என்ட்ரி தான். அவள் வந்து பார்க்கும்போது இவள் பெட்டில் ஹீரோ கூட இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து வந்து அவளை பிடிச்சி இந்த பக்கமாக இழுத்து விட்டுட்டு இவர் என்னோட புருஷன், என் புருஷன்கிட்டேருந்து தள்ளியேறு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணான்னு தெரியல. அவனால் அந்த பெட்லேருந்து எழுந்திருக்க முடியல. பட் இங்கே 2 பேர் நிற்கிறதுலாம் தெரியுது. ஒருத்தி அஃப்ரீன், இன்னொருத்தி வந்து ஹீரோயினி அப்படிங்கிறதெல்லாம். அப்போ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்துட்டு அசாத் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. அவனால் பேசக்கூட முடியல. அப்போ பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் வந்து ஏதோ ஜூஸ் மாதிரி ஏதோ போட்டு கொடுத்துருப்பா போல். அதை பார்த்துட்டு இவளுக்கு சந்தேகம் வந்துடுது. அப்படின்னா இதில் ஏதோ கலந்து கொடுத்துருக்கா அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவளோட முகத்திலே விட்டேறிய பொண்ணா டக்குன்னு அவளும் அந்த கிளாஸை பிடிச்சிடுறா. என்னோட புருஷனை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறா. உண்மையை சொல்ல, அவருக்கு நீ என்னத்தை கலந்து கொடுத்த, அவர் நீ என்ன பண்ணலான்னு நினச்ச அப்படின்னு சொன்னால் ரொம்பலாம் யோசிக்காத, நான் அவனை கொல்லலாம் மாட்டேன், அவனை நான் அடையிறதுக்காக தான் பார்த்தேன், பட் நீ வந்து காரியத்தையே கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் என் புருஷக்கிட்டேருந்து நீ தள்ளியேறு, அவர்கிட்ட நீ இதுக்கப்புறம் நெருங்கணும்னு நினச்ச அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் உன்னால் என்னை என்ன பண்ண முடியும், நீ ஒரு சாதாரண பொண்ணு, ஆனால் நான் யார் தெரியுமா, நான் ஒரு சூனியக்காரி, அதுவும் தீய சக்திக்கெல்லாம் தீய சக்தியான பெரிய சூனியக்காரி, உன்னால் என்னை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், ஏன்னா என்கிட்ட என்னோட காதலோட சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு முன்னாடி வேறு எந்த சக்தியும் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு நம்ம ஹீரோக்கு அவனோட கண்டிஷன் சரியில்லை இல்லையா, அதனால அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு நீங்கள் சீக்கிரமாகவே குணமாயிடுவீங்க ஆசாத், நான் இதுக்கப்புறம் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தாலே இப்போ தான் அப்பாவை காட்டுறாங்க போல். அவர் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. அடுத்த நிமிஷமே வந்து யாரோ வர்ற சவுண்டு கேட்குது. உடனே இவர் போயிட்டு கட்டில் கடியில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. பார்த்தா அந்த கான்பேகம் தான் வரா. அவள் வந்து பார்க்கும்போது புருஷனை காணோம். எங்கே போனா, அவன் இங்கே தானே படுத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு அவன் இங்கேருந்து போக போனா அப்போ அவர் கட்டிலுக்கடியிலேருந்து அவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. என்னை விடு, என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு கேட்டா என் வாழ்க்கையில் நான் செஞ்ச பெரிய தப்பே உன்னை கல்யாணம் பண்ணதான், உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால நான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், ஆனால் உன்னால் என்னோட பசங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேங்கிறாரு. ஆனால் அவளோ டக்குன்னு விட போறியா இல்லையா அப்படின்னு எட்டி உதஞ்சிடுறா. அவரோட தலை போயிட்டு அங்கே இருக்கிற டேபிளில் அடிச்சிருது. அடுத்த நிமிஷமே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. பட் மயங்கினா கண்ணு மூடணும்ல, ஆனால் அவரோட கண்ணு வந்து திறந்தபடியே இருக்குது. அதை பார்த்துட்டு இவளும் போயிட்டு நசீர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறா. பட் அவர்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவர் இப்போ செத்து போயிட்டாரு. ஓ மை காட், இவன் நிஜமாவே செத்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. கட்டின புருஷனையே கொலை பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.